பேசுறது விஜய் கதையை பற்றி பேசுறோம். விஜய் எப்படி அப்படின்றத நம்ம பேசலாம். விஜய் வரக்கூடாது, எடப்பாடி வரணும் நான் சொல்றேன். நீங்க மாநாட்டிற்கு பாஜக அது அண்ணாமலையுடைய வாழ்த்தை எப்படி எடுத்துக்கலாம்? அண்ணாமலையுடைய தனிப்பட்ட வாழ்த்தா இல்ல பாஜகவுடைய வாழ்த்தா எடுத்துக்கலாமா? அண்ணாமலை அவர்கள் பாஜகவில் மிக மூத்த 4 வருஷம் ஆயிருந்தாலும் கூட இப்ப மூத்த தலைவர் அந்தஸ்துல தேசிய அளவில் பொறுப்பில் இருக்கிறார். மாநில தலைவராக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவர் பவர்ஃபுல்லான ஒரு தலைவராகத்தான் இருக்கிறார். அவர் வாழ்த்து சொன்னார் அப்படிங்கிறது, வாழ்த்து சொல்கிறது கடமை, நம்மளுடைய பண்பாடு தான். அவர் கட்சி ஆரம்பித்ததற்கும் ஒரு மாநாடு சிறப்பாக நடப்பதற்கும் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். அதுக்கு வேற எதுவும் அர்த்தங்கள் ஒன்றும் கண்டுபிடிக்க வேண்டியதில்லை. யாராக இருந்தாலும் அதை செய்தது சரிதான் தான் சொல்லுவாங்க. அரசியல் அப்படி கண்டுபிடிக்க கூடாதுங்களா? எல்லா தலைவர்களும் வாழ்த்து தெரிவிக்கல. வாழ்த்து தெரிவிக்கிறது நல்லது தானே. யார் வேணாலும் வாழ்த்து தெரிவிக்கிறது, அதுதான் பெருந்தன்மை குறிக்கும். தேர்தல் வரும்போது தெரிவிக்கிற வாழ்த்துக்களுக்குள்ள இருக்கக்கூடிய சூட்சமங்கள் இருக்குல்ல, அது கொஞ்சம் வித்தியாசமா. ஒண்ணுமே சொல்லல அவர். சூட்சமத்துக்குள்ள அவர் போகவே இல்லை. அவர் வாழ்த்து தான் தெரிவித்தார். நான் பார்த்த வரைக்கும் அவருக்கு சொன்ன வார்த்தையில வாழ்த்து தான் இருந்தது. நான் திரு விஜய் அவர்களுக்கு சொல்ல விரும்புவது என்னவென்று சொன்னால், அதே ஐயாட்ட சின்ன குறுக்கீடு, கொள்கை எதிரி பாஜகன்னு சொன்னதுக்கு பிற்பாடு அண்ணாமலை அந்த மாநாட்டுக்கு வாழ்த்து சொல்றதே முதல்ல அண்ணாமலை கட்சியில் வச்சிருக்கிறதே பிழையான. உண்மையா பார்த்தா ராகுல் காந்தி தான் வாழ்த்து தெரிவித்தார். அது வந்து அவர் கைது செய்த போது விஜய் கண்டிச்சார். அப்படி பார்த்தா இல்ல, நான் முடிச்சிடறேன். அப்படி பார்த்தால் யாரோடையும் பேச முடியாது, நம்ம 4 பேருமே பேச முடியாது இப்படி எல்லாம் பார்த்தா. அதனால அது அல்ல. இல்ல, அவர் இயல்பா என்ன சொல்றாருன்னா, உண்மையா வாழ்த்து தெரிவிக்கன்னா காங்கிரஸ் கட்சியில இருந்து தெரிவித்திருக்கலாம், பாஜக தெரிவிக்குதே அப்படிங்கிறது. திமுக கூட அரசியல் எதிரி தான். உங்களுக்கு புரியும், திமுக கூட அரசியல் எதிரி தான். ஆனா பாஜகங்கிறது கொள்கை எதிரி. அது கொஞ்சம் சீரியஸான பாயிண்ட். ஆமா, அதாவது கொள்கை எதிரி. கொள்கை எத்தனை இடத்துல காம்ப்ரமைஸ் ஆயிருக்கு. பாஜகவும் திமுகவும் கூட்டணி வைக்கலையா? என்ன கொள்கை? அதே தலைவர்கள்லாம், பெரிய தலைவர்கள்லாம் அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை, பகையும், கொள்கைகள் எல்லாம் காற்றுல போயிடும் சார். அது இல்லை. விஜய் அவரை எப்போதுமே அவர் பாராட்டி பேசுறது உண்டு. இதுக்கு முன்னே பல முறை பேசியிருக்கிறார். ஆனால் விஜய் ஒரு முறை கூட இப்போ அண்ணாமலையினுடைய எண்மண் எண் மக்கள் யாத்திரையாக இருக்கட்டும், இல்லை அண்ணாமலை அவர்களுடைய பிறந்த நாளாக இருக்கட்டும், எதற்குமே அவர் வாழ்த்து தெரிவிக்கலையே. பாஜகவுக்கு புதிய மாநில தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டதாக இருக்கட்டும். அதுதான் நான் இப்போ சொல்ல வரேன். விஜய் அவர்கள் கேரவன் பாலிடிக்ஸ்ல இருந்து அவர் வெளியே வரல. அவர் இன்னும் நம்முடைய நீங்க இழுக்க பாக்குறீங்க, பாஜக இழுக்க பாக்குறீங்க. நம்ம வாழ்த்து இழுக்க பாக்குறதே இல்லை. அதுக்கு அந்த கேள்வியை ரேஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவர் முதல்ல அந்த கட்சி, அவருடைய கற்பனையும் அவருடைய எண்ணமும் அவருடைய ஆசையும் நிறைவேற வேண்டும் என்றால் அவர் சில காரியங்களை செய்யணும். அதாவது முதல் மாநாட்டில் பார்த்தோம், அவ்வளோ பெரிய கூட்டம், 5-6 பேர் இறந்து கூட போயிட்டாங்க. ஆனால் அந்த கூட்டத்தில் அவர் பேசுனது ஒரு 15 நிமிஷம் 10 நிமிஷமோ அப்படி பஞ்சு டைலாக். ஒரு தம்பி இறந்து போயிட்டானே, மாணவன் பாவம். பஞ்சு டைலாக்குக்கும் அரசியலுக்கும் காலனாவுக்கு தொடர்பு கிடையாது. பஞ்சு டைலாக் என்பது சினிமாவுக்கு மட்டும் சரியா இருக்கும். விசிலடிக்காரு. இப்போ நாளைக்கு வரக்கூடிய கூட்டம் ஒரு 5 லட்சம் பேர் வந்துடுறாங்கன்னு வைங்க, வந்ததாகவே நம்ம முடிவு பண்ணி பேசுவோம். நீங்க அவரு அரசியல் கூட்டணி ஆட்சி அப்படிங்கறத நீங்க பஞ்சு டைலாக்னு பாக்குறீங்களா? நீங்க பஞ்ச் டைலாக்ங்கிறது டெலிவரிங் மெத்தடா இருக்கலாம், ஆனா அதுக்குள்ள அவர் சொல்லிய விஷயங்கள் இருக்குல்ல, இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு என்ன ஹிஸ்டாரிக்கல் ஹிஸ்டரி சார் தான கூப்பிட்டீங்க சார் அத்தனை வருஷமா சார். அவருக்கு இல்ல, அதெல்லாம் இப்ப பாருங்க. அவருக்கு நாளைக்கு 5 லட்சம் பேர் வந்தாங்கன்னா அது எத்தனை பர்சன்டேஜ்? 7.5 கோடியில -0.5% இருக்கும். அது 6% பேர் வருவாங்கண்ணா. இல்லை அப்படி வச்சுக்குவோம். எல்லாரும் சொல்கிறத நம்மளையும் அதையும் குறைச்சி மதிப்பிடுவானே. நாளைக்கு வர்றவங்க நம்ம சொன்னதுனால யாரும் நின்றக்கூடாது, வரட்டும். அப்படி வச்சாலும் கூட அங்கே வர்றவங்க கண்டிப்பாக அவருக்கு ஓட்டு போடுவாங்க. அந்த ஓட்டு போடக்கூடியவங்க தான் அங்கே. தனியரசாருக்கு தெரியும் நினைக்க எங்கெங்க நிப்பாட்டிடுவாங்கன்னு. அவங்க வாராங்க. என்ன அவங்க வாராங்க. அந்த ஓட்டெல்லாம் அந்த ஓட்டெல்லாம் தேர்தலில் பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தாது. அந்த ஓட்டை மொத்தத்தில் கணக்கு போட்டால் 7-8% ஓட்டில் தான் வந்து நிற்கும் கடைசியில். ஆமாம், அப்படி தான் வரும். இந்த ஓட்டுன்னா 5 லட்சத்தை நான் சொல்லலை. இன்னும் அந்த 5 லட்சத்துக்கு பின்னால் இருக்கிற குடும்பங்கள் அவங்கெல்லாம் போட்ட ஓட்டை சேர்த்து ஆக இப்படி தான் வரும். இன்னும் அவர் அன்டெஸ்டடில் தான் இருக்கார். இப்போ இதுதான் அவருக்கு முதல் தேர்தல். ஆனால் இவர் நிறைய விஷயங்களை ஹோம்ஒர்க் பண்ணணும். பாலிடிக்ஸுங்கிறது எம்ஜிஆரை கம்பேர் பண்ணுறதும் விஜயகாந்தை கம்பேர் பண்ணுறதும், 2 பேருமே ரொம்ப நிஜ வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப யதார்த்தமாக வாழ்ந்தவங்க. ஏழ்மை, கஷ்டப்பட்டவங்க,
ஒருவேளை சாப்பாடு இல்லாதவங்க எத்தனை பேர் சொல்கிறத நம்ம கேட்டுருக்கோம். எம்ஜிஆரும் சரி விஜயகாந்தும் சரி அந்த மாதிரி ஒரு கேரக்டரை அவங்க ப்ளே பண்ணியிருக்காங்க. அவர்களுக்கு சமூகத்தில் ஒரு நல்ல மதிப்பை. விஜயகாந்த் கொஞ்சம் தொழில் மில்லெல்லாம் வச்சு வசதியாக வந்தவர் தானே. இல்லை, அவங்கள வசதியை பற்றி நான் சொல்லலை. அவங்க வசதியை பற்றி அவருக்கு இருந்தது. அவர் உதவுறதை சொல்கிறேன், நான் உதவுறதை சொல்கிறேன். உதவுறது எம்ஜிஆருக்கு எல்லாம் தெரியும். 3 வேளை சாப்பாடு இல்லாமல் இருக்கவும் தெரியும், 3 வேளை சாப்பாட்டையும் நல்லா சாப்பிட தெரியும். எதில் அவர் படுக்கிறதே பெட்டில் படுக்கிறது கிடையாது, தரையில் படுக்கிறது தான் எம்ஜிஆர். அவ்வளோ பெரிய விஜய்க்கு தெரியாதுன்னு சொல்கிறீங்களா சார்? இதெல்லாம் கால்குலேட் பண்ணாமல் தான் இந்த அரசியல் களத்துக்குள்ள சார். அதான் நான் சொல்கிறேன்ல, அதாவது அரசியலுக்குள்ள மனசுலேருந்து வரணும், ரெவல்யூஷனரி கேரக்டர் எடுத்து வரணும். ரெவல்யூஷன் எம்ஜிஆர்னா 50லேருந்து நீங்கள் 67 வரைக்கும் 70 80 வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய பாடல்களாக இருக்கட்டும், நடிப்பாக இருக்கட்டும், அத்தனையுமே குமார் சார், ஜனங்களை எப்படி ஈர்ப்பு ஏற்பட்டீங்க அப்படிங்கறத நீங்க சொல்றீங்க. இன்றைய இளைஞர்கள் எதனால அரசியல்ல ஈர்ப்பு ஏற்படுறாங்கறதுல பல வித்தியாசம் இருக்கு. 20லேருந்து 40 வயசு உள்ள இளைஞர்கள் அவங்களுக்கு வேற ஒண்ணுமே தெரியாது சார். வாக்காளர்கள் சார், ஐ அம் அக்செப்டிங், அவங்களுக்கு எந்த அரசியலும் தெரியல, ஆனா அவங்கள வாக்காளர்கள் சார். அந்த வாக்காளர்களால இந்த ஆட்சியில பல மாற்றங்களை உருவாக்க முடியும். அந்த வாக்கை மட்டும் நான் போட்டதாகவே நம்பிதான் இவ்வளவு பேசிட்டு இருக்கேன். நீங்க அதை எடுத்துக்கணும். அந்த ஓட்டு பூரா அவருக்கே போட்டுறாங்கன்னு நான் முடிவு பண்ணி தான் பேசிட்டு இருக்கேன். அந்த வாக்குகள் சினிமாவில் பார்த்த பஞ்சு டைலாக், சினிமாவில் பார்த்து எமயமலையிலேருந்து கீழே விழுந்து 100 பேர் அடிக்கிறது, இந்த கதைகள்லாம் மக்கள் நம்பிக்கிட்டு இருக்காங்க. பிளைண்டாக இருக்கிற மக்கள் நம்பிக்கிட்டு இருக்காங்க. அந்த வாக்குகள் வந்து வெற்றி தோல்வியை நிர்ணயிக்காது. நாளைக்கு வர கூட்டம் 15 லட்சமே வந்தால் கூட என்ன ஆயிரும்? ஒன்றும் ஆயிராது. இவர் கனவுக்கு நனவாக வேண்டும் என்றால் பல காரியங்களை செய்யணும். முதல்ல புஷி ஆனந்த நான் சொல்ற பாயிண்ட் முடிச்சிருக்கேன், மறந்து போயிடும் எனக்கு. ஒரு நிமிஷம் இருங்க. புஷி ஆனந்த்னு ஒருத்தர் வச்சிருக்கார், பாண்டிச்சேரி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர். ஆமா, வச்சிருக்கார். அவர் யாரு? எனக்கு நிறைய பேர் அங்கேருந்து சொல்கிறவங்கள வச்சு நான் சொல்கிறேன். நிறைய பார்த்துட்டு வந்து யார் சொன்னாலும் சரி, அவர் என்ன சொல்கிறது, யாருமே விஜயை பார்க்க முடியாது. பார்த்தா அவர் நல்லா பேசுவார், நல்லா வைக்குவார், அப்புறம் பார்க்க முடியாது. புஷி ஆனந்த் முதல்ல போன உடனே ரிசீவ் பண்ணுறது, பிறகு அப்புறம் கண்டுக்கிறதே கிடையாது. இங்கேருந்து போகிறவங்க எக்ஸ்எம்எல்ஏவாக இருக்கட்டும், அல்லது வயசானவங்களாக இருக்கட்டும், கொஞ்சம் இதாக இருக்கட்டும், அவர்கிட்ட ஒரு கான்செப்ட் இருக்கிறதாக நான் இவங்கெல்லாம் சொல்கிறத வச்சு நான் என்ன முடிவு வரேன்னா, ஆமாம், என்ன நினைக்கிறேன்னா 40 வயசுக்கு உள்ள இருக்கிறவங்கள மட்டும்தான் அவர் வளர்க்கணும். இல்ல நீங்க ரைட். அந்த 40 வயசுக்கு உள்ள இருக்கவங்களால அரசியல மாற்றத்தை ஏற்படுத்திட முடியாது குமார் சார் நினைக்கிறீங்களா? நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த 40 வயசுக்கு உள்ளவங்க மட்டும் வந்து பேரறிஞர் அண்ணா காங்கிரஸ்ல இருந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும்போது அண்ணாவோடு இருந்தவர்களுடைய வயது என்ன சார்? சார், அந்த காலத்தை நீங்க கம்பேர் பண்ணாதீங்க சார். எல்லாமே காலம். வயதை கம்பேர் செய்யும்போது இதையும் ஒரே ஒரு விஷயம், தந்தை பெரியார் கூட இருந்து அனுபவஸ்தர்கள் தான் அண்ணா கூட. ப்ளீஸ் கொஞ்சம் நான் கேட்கும்போது அவருடைய வயது என்னன்னு தான் கேட்டேன். அவருடைய அனுபவங்கள்ங்கிற 2வது விஷயம். அன்று பேரறிஞர் அண்ணா ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரும்போது அவரிடம் இருந்தவங்க வயது தான் கேட்டேன். வயது பூராமே அண்ணாமலை யூனிவர்சிட்டியில படித்த மாணவர்கள். அதுதான் கேட்டேன். அந்த ஒரு பதிவு படித்தது எங்க? வரலாறையும் சட்டத்தையும் நாட்டினுடைய சமநீதியமும் நாட்டினுடைய நன்மையும் படிச்சவங்க அவங்க ஒரு குழுக்களாவே ஒரு பாசறையாவே அவர்களுடைய கட்சியில அவர்கள் தான் தமிழ்நாட்டு தலைவர்களுடைய கட்சியில தமிழ்நாடு முழுவதும் சட்டம் பயின்றவர்கள். ரசிகர்கள் எல்லாம் சட்டம் பயின்றவர்கள், மருத்துவர்கள் இல்ல. ஒரு நிமிஷம் ப்ளீஸ், நான் ஒரு பட்டியல்றேன். முதலா விஜய் மாநாட்டிற்கு ஒரு லீகல் விங் பட்டியல் வெளியிட்டாங்க. அந்த லீகல் விங் பட்டியல்ல எத்தனை வழக்கறிஞர்கள் இருந்தாங்க அப்படின்னு நீங்க பாருங்க. கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் பட்டியல் ஒவ்வொரு தொகுதிக்கும் அவர் வெளியிட்டு இருந்தார். நீதிபதிகளுக்கே குடியரசுத் தலைவரா ரோட்ல நீங்க யாருமே இல்லைன்னு சொன்னீங்க. ரோட்ல நிறுத்துறது ஒண்ணும் கவலையே இல்ல. நான் டிஃபெண்ட் பண்ணல, பட் நான் ஒரு கருத்தை சொல்றேன். அதாவது நீங்க எல்லா அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் மாணவர்கள் சொன்னீங்க. விஜய் பக்கம் அந்த ரசிகர்கள் எல்லாரும் மருத்துவர்களாகவும் வழக்கறிஞர்களாகவும் இருக்கிறாங்கல்ல. அவங்களுடைய அடிப்படை, அவங்க கத்துக்கிட்ட பாடம், அவர்கள் கத்துக்கிட்ட இடம், அரசியல் பயிற்சி என்ன இருக்கு, அவங்களுடைய பயிற்சி. ஒரு சட்ட மாணவரால ஒரு சட்ட மாணவர்களுக்கு அரசியல் புரிதல் இருக்காது. எனக்கு நான் கடவுள் மேல சாட்சியா சொல்றேன். இந்த பாருங்க, விஜய குறைச்சு பேசணுங்கிற அவசியமா அல்லது கூட்டி பேசணுங்கிற நீங்க விஜய் ரசிகர்களை சொல்றீங்க சார். விஜய் ரசிகர்களை சொல்றீங்க. அண்ணாமலை அக்செப்ட் பண்ணி வாழ்த்து சொல்றாரு. நான் என்ன சொல்றேன், ஆனா விஜய் ரசிகர்கள் யாரும் படிக்கலைங்கிற மாதிரி நீங்க சொல்றீங்க. படிச்சு என்ன சார்? அன்னைக்கு படிக்கிற படிப்பே ஒண்ணுக்கும் உதவாது சார்.
இன்னைக்கு படிக்கிற படிப்புக்கும் இன்னைக்கு படிக்கிற நான் குறுக்கிட்டு வந்தேன். படிப்பெல்லாம் சினிமாவை பத்தின படிப்பு சார். சினிமாவையும் லா அரசியல் படிக்கிறாங்க சார், மருத்துவம் படிக்கிறாங்க. இல்ல இந்த சமூகம் எப்படி ஆக்கியிருக்கின்றால் ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார் முடிஞ்ச கொஞ்சம் நாளையில இல்ல பிரான்ஸ்ல குமார் சாருக்கு தெரியுமா? புரிதல் ஓகே. சென்டென்ஸ் முடிச்சிடுறேன். இந்த சென்டென்ஸ் முடிச்சிடுறேன். சினிமாவையும் அரசியலையும் சமமாக பார்க்கிற ஒரு தவறான காலம் இப்போ போய் கொண்டிருக்கிறது. இது 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 நான் இந்த சில தலைவர்களோடு முடிந்து போய் நினைத்தேன். ஆனால் விஜய் அதை கண்டினியூ பண்றார். ஆனாலும் கண்டினியூ பண்ணட்டும். ஆனாலும் சில மாற்றங்களை அவர் ஏற்படுத்த வேண்டும். மக்கள்கிட்ட அரை மணி நேரம் 1 மணி நேரம் பேசக்கூடிய தகுதியை அவர் வளர்த்துக்கணும். கையில பேப்பர் இல்லாம பேசுற தகுதியை வளர்த்துக்கணும். இதெல்லாம் அவர் செய்ய தவறினால் அவர் இந்த அரசியல் நன்றி. இதுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாம் கொள்கை அடிப்படையில் இருந்தவங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உண்மைதான். அதெல்லாம் தாண்டி அவங்கள விட இவர் பரவாயில்லன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு சூழல் இருக்குன்னா கொள்கை உள்ளவங்க வந்து இன்னும் மக்கள்கிட்ட நெருக்கமாக இருந்து வர்றாங்க சார். சினிமா அந்த இது வந்து இப்ப ரஜினியை எதுக்கு வந்து கூப்பிட்டு வந்தீங்க? அவரு தப்பிச்சிட்டாரு, அது வேற விஷயம். ஆனா அவருடைய அடிவற்றி தான் விஜய். இப்ப சினிமாவிலேயே சூப்பர்